திருநெல்வேலி அருணா கார்டியக்கர் பல்நோக்கு மருத்துவமனை ஆக்சிஸ் 24 எனும் மருத்துவ மாநாடு நடத்தினர். இந்த மாநாட்டில் இசிஜி மற்றும் எக்கோ மாரடைப்பு நோயாளிகளை எவ்வாறு சிகிச்சை அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் சிறப்பு விரிவுரையாளராக டாக்டர் சென்னியப்பன் மூத்த இருதய சிகிச்சை நிபுணர் கலந்து கொண்டு இசிஜி பற்றிய துல்லியமாக பயிற்சி அளித்தார். பின்னர் அருணா கார்டியக்கர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் அருணாச்சலம் புதிய நவீன தொழில்நுட்பம் கொண்டு இதயத்தை பராமரிப்பது குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் அருணா கார்டியக்கர் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சொர்ணலதா அருணாச்சலம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இருதய சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் விஜயசானந்த், டாக்டர் விஷ்ணுதாஸ், மேலும் மருத்துவர்கள் டாக்டர் மாதவன், டாக்டர் கணபதி, டாக்டர் அருண்குமார் மற்றும் டாக்டர் சுப்பிரமணியன் ஆகியோர் விரிவுரையாளராக கலந்து கொண்டனர். இவ்விழாவின் அங்கமாக மருத்துவர்களுக்கான வினாடி வினா நடைபெற்று மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இன்னைக்கு இந்த ஹோட்டல் அண்ணாமலையார் பார்க்கில் 7th ஜூலை ஆக்சஸ் அருணா கார்டியாக்கர் சயின்டிஃபிக் சம்மிட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் 2024ங்கிற கான்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 500 டாக்டர்ஸ் கலந்து கொள்கிற கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி இங்கே கண்டக்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம அருணா கார்டியாக்கர் ஏற்கனவே தெரியும். நம்ம ஏஞ்சியோபிளாஸ்டி கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3500 ஏஞ்சியோகிராம், 1250 ஏஞ்சியோபிளாஸ்டிகள், 165 பைபாஸ் சர்ஜரிகள் போன்றவற்றையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்ம 24/7 3 கார்டியாலஜிஸ்ட் மற்றும் 4 கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டோடு இயங்கிட்டு இருக்கு. நாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறனால இந்த கான்ஃபரன்ஸில் டாக்டர் சென்னியப்பன் ஒரு சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அவங்க சார் கிட்டத்தட்ட 40 வருஷமாக கார்டியாலஜி இதில் இருக்கிறாங்க. அவங்க டாக் கொடுக்குறாங்க. மற்றும் ஒரு 7 மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டு விரிவுரை செய்கிறாங்க. இது மாரடைப்பு, இந்தியாவில் மாரடைப்பு அதிகமாக வந்து கொண்டு இருக்குது. குறைந்த வயது 40 வயதுக்கு குறைந்தவர்கள் 30% பேர் மாரடைப்பால் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு பொன்னான நேரம் மற்றும் மாரடைப்பு வந்தவுடன் எந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும், சர்க்கரை நோயை எப்படி வச்சுக்கொள்ள வேண்டும், ஐசியூவில் அட்மிட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கேர் எப்படி கொடுக்கணும், லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் கார்டியாக் கேரில் என்ன வந்திருக்குது, ரோட்டாபிலேட்டர், ஆர்பிட்டல் அத்ரெக்டமி, அதுபோக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது மூலம் ப்ரெசிஷன் ஏஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஏஞ்சியோபிளாஸ்டியை தெளிவாக செய்யக்கூடியது. அந்த ஸ்டென்ட் கரெக்டாக கால்சியம் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டென்ட்டோடைய லென்த்து, டயாமீட்டர் அது கரெக்டாக அப்போஸ் ஆகிருக்குதா, இதெல்லாம் பார்க்கக்கூடியது. அதை பற்றிய விரிவுரையும் இருக்கிறது. ஸோ இது நமக்கு இந்த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு இந்த டாக்டர்ஸ், ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு கார்டியாலஜி பற்றி, அதாவது இருதய சம்பந்தமான மாரடைப்பு நோய் சம்பந்தமானதை அதை கண்டுபிடித்தலில் இருந்து அதை எப்படி ஐசியூவில் வைத்தியம் பண்ணுறது, எப்படி கிளினிக்கில் வைத்தியம் பண்ணுறது, எப்போ சரியாக ரெஃபர் பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் ஏஞ்சியோபிளாஸ்டிக் எப்போ பரிந்துரை செய்ய வேண்டும், ஏஞ்சியோபிளாஸ்டியில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இது எவ்வாறு அவங்க ஐசியூ கேர் கொடுக்கப்படும் போன்றவற்றை பற்றி ஒரு முழுமையாக ஒரு நாள் மருத்துவ மாநாடு நடக்கப்பட உள்ளது.